9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சிறப்புங்கய்யா. ஐயா, 90 நாட்கள், அதாவது 92 நாட்கள் பலன்கள். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இந்த கோச்சாரம் என்ன சொல்ல வருது, இவங்களுக்கான வழி விடுதா, அதே மாதிரி நிறைய கஷ்டத்தில் இருந்தாங்க, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லுங்க ஐயா. இப்போ மிதுன ராசிக்கு 3 மாத பலன்கள் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பலன் சொல்கிறதுக்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கும் என்னுடைய நேயர்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ மிதுன ராசிக்கு பலனை பார்க்கும்போது ராஜ கிரகங்கள் இந்த கட்டங்களில் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன செக் பண்ணிக்கலாம். குரு பகவான் மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் பெயர்ச்சியாகி புனர்பூச நட்சத்திரத்தில் உச்ச பலத்தோடு கடகத்தில் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் 9ஆம் இடத்தில் ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறாங்க. மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துல சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறாங்க. மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இது ராஜ கிரகங்கள். இப்போ மிதுன ராசிக்கு நம்ம பலன் சொல்றோம் அப்படின்னா, இந்த மிதுன ராசியை ஆளக்கூடிய கிரகம் புதன் பகவான். அப்ப அந்த புதன் பகவான் எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும். அப்ப அந்த புதன் பகவான் ஆப்பட்டது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி உச்ச பலத்தோட, ஆட்சி பிளஸ் உச்ச பலத்தோட கன்னியில இருக்கிறார். மிதுன ராசியை ஆளக்கூடிய கிரகம். அப்போ பார்த்தீங்கன்னா நாம சொல்றது 3 மாச பலன். அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 92 நாட்கள் பலன். அப்போ இந்த 92 நாட்களில் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் கிடைக்கும், எந்த விதமான பலன் கிடைக்காது, எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். இப்போ மிதுன ராசிக்கு இப்போ பலன் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் இந்த 12 ராசிகளிலேயே மிதுன ராசிக்காரங்க தான் ரொம்ப ரொம்ப அடி வாங்கி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எவ்வளவு உயரத்துல, எவ்வளவு அந்தஸ்துல, எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் அந்த செல்வத்தையும் இழந்து, அந்த அந்தஸ்தையும் இழந்து, அவங்களுடைய தன்மானத்தையும் இழந்து ரொம்ப கீழ் நிலைமைக்கு போயிட்டாங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இல்லை, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் அவளுக்கு திருப்தியாக இல்லை, திருமணம் தடையாக இருக்கிறது. அது போக இவங்களுடைய பழக்க வழக்கங்களும் சரியில்லை. சிலர் பார்த்தீங்கன்னா தப்பான பழக்க வழக்கத்தில் போய் தன்னுடைய மரியாதையுமே இழந்து இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. பெண்கள் விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, சூதாட்டத்தில் போய் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, தண்ணி அடிச்சு தன்னுடைய குடும்ப கௌரவத்தையுமே இழந்தவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இவங்களை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்போ இவங்களுக்கு ஒரு பலன் சொல்லும் போது இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன் அப்படின்னா, இவங்களுடைய ராசிநாதன் புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க. அந்த கேது பகவான் தான் இவருக்கு நல்லது செய்யணும். அதே சமயத்தில் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அந்த சூரிய பகவானும் 3ஆம் இடத்துல சிம்மத்தில் ஆட்சி ஆகிறார். அப்போ ஆட்சி பெற்ற சூரியனோடு கேது பகவான் இணைந்திருப்பது ஒரு யோகம். இதை விட இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாகி உச்ச பலத்தோடு புனர்பூச நட்சத்திரத்திலேயே, அந்த குருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே நல்லா இருக்கிறார். அப்போ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, 3ஆம் இடத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 3ஆம் இடத்துல கேதும் சூரியனும் இருக்கிறதுனால இவங்களுக்கு சகோதரர் சகோதரி வகையில மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்துடுச்சு. அது போக அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழில் செஞ்சாலும் அதுலேயுமே மனஸ்தாபங்கள் வந்துடுச்சு. இன்னைக்கு அண்ணன் தம்பிகளும் பிரியக்கூடிய நிலைமை வந்துடுச்சு. அண்ணன் தங்கச்சியுமே, அண்ணன் அக்காவும் இருந்தாலும் அவங்களும் பிரியக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. அவங்கள் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு
இதற்கு மேலே பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு வந்துருச்சு. சிறப்புங்க. அந்த அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியா கொஞ்சம் அடி இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த உறவு சார்ந்த விஷயத்துலயும் கொஞ்சம் பிரச்சனையாவே இருக்கு. அதுக்கு காரணம் என்னங்கய்யா? அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஜென்மத்திலேயே குரு பகவான் இருந்தது இல்லைங்களா கடந்த காலத்துல. அந்த ஒரு வருட காலம், கடந்த ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். அந்த ஒரு வருஷத்துல இந்த ஜென்மத்திலேயே குரு இருந்து இவங்க என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், நாம எங்க போறோம், நம்ம பிசினஸ்ல எந்த முடிவு எடுக்கிறோம், இது எல்லாமே எதுவுமே தெரியாமல் அவங்களாக அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணினாங்க. அப்ப அந்த இஷ்டத்துக்கு பண்ணின விஷயங்களாகப்பட்டது இவங்களுக்கு உறவு முறைகள்ல கஷ்டத்தை கொடுத்து, கருத்து வேறுபாடையும் கொடுத்து, இவங்களுக்கு மன நிம்மதியுமே கெடுத்துருச்சு. அப்ப இதனால பார்த்தீங்கன்னா உறவுக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் மன திருப்தி இல்லாமல் ஒவ்வொருத்தரும் பேசிக்கிறது இல்லை. அண்ணன் தம்பி இருந்தாலும் இன்னைக்கு மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் மன கஷ்டங்கள், இந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சூழ்நிலையில இருந்து வெளியில வருவதற்கு, அதாவது அண்ணன் தம்பிக்கு ஒரு ஒற்றுமை, அக்கா தம்பிக்கும் ஒரு ஒற்றுமை, உறவு சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு சப்போர்ட் சகாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ வந்திருக்குது. அப்போ இந்த பீரியட்ல இருந்து இந்த உறவு முறைகள் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த 3ஆம் இடத்துல கேதுவோடு சூரியன் இணைந்ததால, அதுக்கப்புறம் இந்த புதனும் இவங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறாங்க. அப்ப அந்த புதன் ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்க ஏதாவது ஒரு சொத்து வாங்குவாங்க, இல்லைன்னா ஏதாவது ரூபத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குவாங்க, இல்லை ஏதாவது சொத்தை இழந்திருந்தாலும் மீண்டும் அந்த சொத்தை நம்ம கைப்பற்றி ஆகணும், இல்லை அந்த சொத்துக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு வைராக்கியம் இருக்கும் இல்லையா, அந்த வைராக்கியம் இந்த பீரியட்ல பலிக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அது போக இவங்களுக்கு இந்த செவ்வாய் தான் பூமி காரகன், அந்த செவ்வாய் தான் இரத்த சம்பந்தம். அந்த 11ஆம் இடத்து அதிபதி இவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் செப்டம்பர் மாதம் வர்றாங்க. அப்போ அந்த 11ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துக்கு வருவது யோகம். அதே சமயத்தில் இவங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவானும் அந்த செப்டம்பர் மாசத்துல தன்னுடைய சொந்த வீட்டுக்கே வர்றாங்க. சிறப்புங்க. இவங்க படிச்சதுக்கான வேலையெல்லாம் கிடைக்கும் அந்த காலகட்டத்தில். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆம் இடம் சிறப்பாக இருக்குது இல்லைங்களா, இந்த 5ஆம் இடம் தான் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள், முன்னேற்றம், இவங்க கஷ்டத்துல இருந்து அந்த கஷ்டத்தை விட்டு வெளியில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த 5ஆம் இடத்துல தான் கிடைக்கும். அப்போ அந்த 5ஆம் இடத்துல இருக்கும்போது புதிய வாய்ப்புகள் இவங்களை தேடி வரும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வேலை விஷயமாக இருந்தாலும் சரி. இந்த சமயத்தில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சக்ஸஸ் ஆயிரும். இதற்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அது கிடைக்காம வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. இந்த பீரியட்ல ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணானா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சிறப்பு. அது போக ஒரு வேலையில மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் இருக்குது, இந்த வேலையை விட்டு வேற கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு கடந்த காலத்துல அது முடியல, இந்த பீரியட்ல கண்டிப்பா முடியும். சிறப்பு சிறப்பு. அது போக பிஸ்னஸ்லயுமே ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இந்த 5ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்குதுங்களா, இது போக இவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் குருவுடைய வீடு. அந்த 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க குருவுடைய வீட்டுல. அப்ப தொழிலுக்கு காரகனே சனி பகவான் தான். அந்த 10ஆம் இடத்துல அந்த சனி இருந்தும் இவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இல்லை, நல்ல தொழில் இல்லை, தொழில் கரெக்டாக அமையல. அந்த சனி பகவானை குரு பகவான் ஆகப்பட்டது கடகத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக அந்த சனி பகவானை பார்க்கிறார். அந்த சனி பகவானை பார்க்கும்போது அந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்து இவங்க தொழில் கை கெட்டினது, வாய் கெட்டாம போனது, அதுக்கு எல்லாத்தையுமே அந்த குரு பகவான் சரி பண்ணிடுவார். அப்ப அந்த குரு பகவான் பார்க்கும்போது அந்த பாவ கிரகம் சனி பகவான் அந்த சுபத்தன்மையை பெற்று அந்த குருவுடைய வேலையை செய்வார். இது எவ்வளவு ஒரு அருமை பார்த்தீங்களா. மிதுன ராசிக்கே ஒரு சிறப்பான ஒரு டைம், ஒரு யோகம், ஒரு நல்ல முன்னேற்றம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், பிஸ்னஸ்ல கஷ்டப்பட்டவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா அமையும். அது போக திருமண வாழ்க்கை. அப்ப அந்த திருமண வாழ்க்கை இவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டாங்க. 2ஆம் இடத்துக்கு குரு வந்தாவே குருபலன் வந்த மாதிரி தான் கணக்கு. அது போக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்குறாரு.
அப்போ அந்த 8ஆம் இடம் என்பது ஆயுள் சம்பந்தப்பட்டது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கடன் கஷ்டம் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டது. அந்த 8ஆம் இடத்தையே குரு பார்க்கும்போது இவங்களுக்கு பிரச்சனைகள் வராது. திடீர்னு ஏதாவது ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கடன்பட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம் நினைச்சா கூட போக முடியாமல் அதற்கு வழி பிறக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது இந்த குருவுடைய பார்வையால் வரும். அது போக இவங்களுக்கு சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த பீரியட்ல இருக்குது. இந்த பீரியட்ல பேசி வச்சுக்கலாம். அதே சமயத்தில் இந்த அக்டோபர் மாதத்துக்கு மேலே திருமணங்கள் கைகூடி வரும். சிறப்புங்க ஐயா. இந்த காலகட்டத்தில் இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது அப்படி இல்லாமல் ஒருத்தரை நம்பி பணத்தை கொடுத்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு செய்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி சமயத்தில் அப்படி யாரையுமே நம்ப வேண்டாம். யாரையுமே நம்பி அவங்க மூலியமாக பணத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது நிறுத்திக்க சொல்லுங்கள். இவங்க டைரக்ட் நேரடி பார்வையில் தான் எல்லாமே நடக்கணும். அப்படி நடக்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வு இருக்கிறது. அதே சமயத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப கூடாதவர்களை நம்பினாலும் ஆபத்து, நம்ப வேண்டியவர்களை நம்பாமல் விட்டாலும் ஆபத்து தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாக்கிரதையாக தலைபூரா கண் இருக்கணும், அவங்க மூளை செயல்படணும், எங்கேயுமே ஏமாந்துட வேண்டாம்னு சொல்லுங்க. சிறப்புங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணல் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மணிகண்டன்.